ஆண்டவர் என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி நமக்கு மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை எடுப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் சீசர்களும் அந்த கல்யாண வீட்டிற்கு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட அந்த கல்யாண வீட்டில என்ன ஆயிற்று என்று சொன்னால், அங்கே திராட்சை ரசம் என்ன ஆயிற்று, பந்தியிலே பலமாறி கொண்டிருக்கிற வேளையிலே குறைவுபட்டு விட்டது. இன்னும் அநேக பந்திக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், ரசம் இல்லாமல் போய்விட்டது, ரசம் குறைந்து விட்டது. என்ன செய்வதென்று எல்லோரும் மணவாளனுடைய வீட்டார் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில அந்த செய்தி எங்கே வருகிறது, மரியாளிடத்திலே அந்த செய்தி வருகிறது. இந்த மாதிரி ரசம் எல்லாம் காலியாகி விட்டது, பந்திக்கு மக்களுக்கு ரசம் கொடுப்பதற்கு ரசம் இல்லை என்று சொல்லி வருகிற பொழுது ஸ்தோத்திரம், அந்த அம்மா என்ன செய்றாங்க, தன் மகனிடத்துல அதை ஸ்தோத்திரம் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறதும். அப்படியாக வருகிற பொழுது அப்போ அந்த அம்மா சுட்டி காட்டுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, என்ன சொல்ல நினைக்கிறாரோ, இல்ல நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நம்ம செய்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விடுதலையையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் நாம் காண முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கு என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதங்களிலே ஏதோ ஒரு விதமான வார்த்தைகளை கொடுத்து கட்டளையாக நமக்கு என்ன செய்து கூடார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், கிழக்கே போய் என்று சொன்னால் கிழக்கு தான் போகணும், மேற்கே போய் என்று சொன்னால் மேற்கே தான் போகணும், தெற்கே போய் என்று சொன்னால் தெற்கே போக வேண்டும், வடக்கே போய் என்று சொன்னால் வடக்கே தான் போகணும். ஆண்டவர் வடக்க போக சொன்னால் நம்ம தெற்க போகக்கூடாது, தெற்க போக சொன்னால் கிழக்க போகக்கூடாது. இப்படி எதிர்மறையான காரியத்தை நம்ம செய்கிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் கேட்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் உங்கள் முன் வைத்து விட்டு அதன் பின்பு தேவனுடைய தாசனுடைய கையில நான் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே அங்கே ஸ்தோத்திரம் 16வது வசனத்திலையும் அங்கே தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அவன் கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே 8 வாய்க்கால்களை வெட்டுங்கள். அங்கே மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சீசர்களிடத்திலே சொல்லுகிறார். அதே போல இங்கே தீர்க்கதரிசி சொல்ல ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி எலிசா எங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். உங்களுடைய வேலை என்னுடைய வேலை 2 காரியம்தான். அங்கே கல்யாண வீட்டிலே அவர் என்ன சொன்னார், தண்ணீரை எடுத்து கச்சாடியை நிரப்புங்கள். தண்ணீரை கொண்டு என்ன செய்யணும், கச்சாடியை நிரப்புவது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். அது ரசமா மாறுமா அல்லது வேற ஏதாவது மாறுமா என்பதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, தண்ணியை கோரி ஊத்துங்க, அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு உட்கார்ந்துடணும். அதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. இது நடக்குமா,
இது நடக்காதா, இது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா என்று கற்பனை செய்வது நம்முடைய வேலை அல்ல. அவர் சொன்னதை என்ன செய்து விட வேண்டும்? அப்படியே கச்சாடியை நிரப்புங்கள் தண்ணீரால் என்று சொன்னால் கச்சாடியை தண்ணீரால் நிரப்புவது மாத்திரம்தான் அவர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். அது அவர்களுடைய வேலையாக இருந்தது. அவர் சொன்னபடி கச்சாடியிலே தண்ணீர்களை நிரப்பினார்கள். தண்ணீரை அதிகமாக அந்த 6 கச்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்பினார்கள். அவர் சொன்னபடி அவர்கள் தண்ணீரை நிரப்பினதனால் அங்கே என்ன நடைபெற்றது என்று சொன்னால் தண்ணீர் ரசமாக மாறியது. காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்பட்டதனால் அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய முடியது. எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படுகிறோமோ, ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை கிரியை செய்ய முடியும் என்பதற்கு இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய உதாரணத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 3ஆவது அதிகாரத்திலே பார்த்தது போல இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்க. அது உங்க வேலை. நீங்க வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க. தண்ணி எங்க இருந்து வரும், தண்ணி எப்படி வருங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உங்க வேலை என்ன வேலை? வாய்க்கால்களை வெட்டுவது மாத்திரம்தான் உங்கள் வேலை. நீங்கள் வாய்க்கால்களை மட்டும் கர்த்தர் சொன்னபடி இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் நீங்கள் வாய்க்கால்களை மட்டும் வெட்டினீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கும் என்றால் அதற்கு அடுத்த 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. அவர் சொல்றதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. மனிதனுக்கு கீழ்ப்படியணுமா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா முதலாவது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கீழ்ப்படியணும். 2வதுதான் மனிதன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை செய் என்று சொன்னால், இதை தடை பண்ணி இதை தடை பண்ணாத என்று சொன்னால், எதை மனிதன் சொல்லுவான் இதை தடை பண்ண முடியுமா? கர்த்தர் சொல்லுவார் இதை தடை பண்ணாத முடியும்பாரு. மனிதன் சொல்லுவது சரியா, தேவன் சொல்லுவது சரியா என்றால் தேவன் சொல்லுவதற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. மனிதன் பல கோணத்தில் பார்ப்பான். மனிதனுடைய கோணத்துக்கு ஏற்ப எதுவுமே நடக்காது. ஆனால் தேவனுடைய பார்வைதான் சரியானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டினால், ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை ஆண்டுடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உபவாசமிட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று நமக்கு தெரியாது. எப்படி இந்த தண்ணீர் ரசமாக மாறும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரால் இது ஆகும். அல்லேலூயா. ஆகாத கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. இதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து செயல்பட்டால், அவருடைய வார்த்தை முதலாவது அவருடைய வார்த்தையின்படிதான் நம்ம செயல்பட வேண்டும். 2வது தான் அடுத்தவர்கள் வார்த்தை. தேவன் ஸ்தோத்திர எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். மனிதன் ஆராய்ந்து பார்க்க மாட்டான். எடுத்தோம் கவுத்தோம் அவ்வளவுதான். இது மனிதனுடைய சிந்தனை, இது மனிதனுடைய எண்ணம், இது மனிதனுடைய பார்வை. ஆனால் தேவன் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறது என்னவென்றால், அவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால், கானாவூரிலே அவர் சொன்னபடி கச்சாடியை தண்ணீரால் நிரப்பினதனால் திராட்சரசம் வந்தது.
அதே போல இங்கே பள்ளத்தாக்கிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி பள்ளத்தாக்குகளை வாய்க்கால்களை வெட்டினபடியினால் அங்கே காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் அங்கே ஏதோமின் தேசத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து என்ன ஆயிற்று? பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யுத்த களத்தில் ஜெயம் எங்கே கிடைத்ததென்றால் அந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டினபடியினால், அந்த வாய்க்கால்களை தேவன் தண்ணீரால் நிரப்பினபடியினால் அங்கே யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு தேவ கிரியைகளை பார்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய அதிசயத்தை தேவனுடைய அற்புதத்தை காண வேண்டும் என்றால், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செயல்பட்டால், அதன்படி நடந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சமூகத்திலே தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.